இப்போ பொதுவாக நம்ம விசுவாசிகள், ஈவன் பாஸ்டர்ஸு, இவாஞ்சலிஸ்ட்டு எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் வரும்போது இந்த விசுவாசத்தில் குறைஞ்சி போய் சில பேங்க் லோனு, அந்த லோன் இந்த லோன் வாங்கி, விசுவாசிகளுடைய பத்திரங்கள்லாம் வாங்கி, லேண்டு வாங்கி, இந்த மாதிரி இதுக்குள்ளேயே இணைச்சிருக்கிறீங்க. எனக்கெல்லாம் தெரியாது. இல்லை, எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கே லோன் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ சபை போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நீ வந்து ப்ராஸ்பெரிட்டி இல்லைன்னா உங்களை சம்திங் ராங், உனக்கு வந்து வெளிச்சம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சிங்குள்ளே போயிட்டுருக்கு. அதில் உங்களை மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது அவன் ப்ராஸ்பெரிட்டிக்காரன் வந்து பேசி அவன் உடனே கோல்டு ஆஃபரிங் எடுக்கிறான், அந்த ஆஃபரிங் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சபை உடனே பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸில் லேண்ட் வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க. உடனே அவன் வந்து ஆடி காரில் வரான் அந்த பாஸ்டரு. அதே ஊரில் இருக்கிறான் பாஸ்டர் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ அவங்க விசுவாசிகள் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆள் கிடந்து 20 வருஷமாக தோத்துறன்ட்டு கிடக்கான். வந்து இப்படி அவன் தான் பாருங்கள் டக்குன்னு ஃப்ளரிஷ் ஆகிட்டான், கூட்டம் வருது, அது வருது, டெலிவரன்ஸ் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனங்கள் வந்து அங்கே தான் போகிறாங்க. அது காரணம் நம்ம வந்து போதுமா பீப்புளுக்கு வந்து டீச்சிங் காணும். அதுதான் கேட்குறேன். ப்ரீச்சிங் இருக்குது, டீச்சிங் இல்லை. டீச்சிங் நல்லா கொடுத்துருந்தா இப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டாங்க. ஃபெய்த்தை பற்றி நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோப்பை பற்றி டீச் பண்ணுறோமா? ஃபெய்த் இஸ் ஃபார் டுடேஸ் பிளெஸிங், hope is for tomorrow's glorification. பைபிள் ரெண்டும் இருக்கே, faith and hope, faith and hope, faith and hope. எங்க பாரு ஃபெய்த்தை பற்றி தான் பேச்சு, ஹோப்பை பற்றி எங்கே பேச்சு? சகலமும் நாமும் சர்வ சிருஷ்டியும் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறோம், பிரசவ வேதனைப்படுகிறோம் இருக்குல்ல. இந்த ரெண்டு இதிலே பாருங்களா, ஃபெய்த்தை பற்றி தான் ஃபெய்த் செமினார் இருக்கு, ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஃபெய்த் எல்லாம் இருக்கு. ஹோப் என்னாச்சு? ஹோப் வந்து நமக்கு நங்கூரமே அது தானே இருக்கு, ஆங்கர் ஆஃப் ஹோப்னு இருக்கு இல்லையா? அப்போ இதான் இம்பேலன்ஸ். எல்லாமே இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லா பேலன்ஸையும் எடுத்துட்டா நம்மளும் நிலையாக நிற்போம். நம்ம சபையாரையும் வந்து அப்படி ஈஸியாக வந்து அவங்க என்னத்தையாவது கேட்டுட்டு உடனே ஓட மாட்டாங்க. பட் அப்படி டீச் பண்ணலன்னா ஓடிடுவாங்க. அதான் இப்போ சபையாருக்குமே வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே. அப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பற்றி பேசுகிறோம், கற்று நடத்துவார் இப்படின்னு சொல்லி நம்ம டீச் பண்ணுறோம். இப்போ பாஸ்டர்ஸினுடைய ஸ்ட்ரகிளை நான் பேசுகிறேன். திடீர்னு நாங்கள் வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசி நான் இப்படி இருந்தால் அது இருந்தால் இது இருந்தால் இப்போ கத்தர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, அது வாங்கிட்டேன்னும் போது அப்போ அவங்க கூட தான் கத்தர் இருக்காருன்னு நினச்சி இந்த ஜனங்கள்லாம் அங்கே போய் செதறி போகுதுங்க. அது காரணம் அவங்களுக்கு நம்ம ரெகுலராகவே ஒவ்வொரு சண்டேயும் ரெகுலராகவே இந்த பாஸ்டர்ஸ் வந்து டீச்சிங், இந்த பேலன்ஸ் டீச்சிங் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி போக மாட்டோம், கொடுக்கலையே.